கோவங்கிற குணம் இன்னைக்கு 2 வயசு 3 வயசு பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் டென்ஷன்லேயே சுற்றுறான், மனசு அமைதி இல்லாமல் படபடப்புலேயே இருக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, புகாரில 6116வது செய்தி, இன்ன ரஜுலன் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அவுசீனி, ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவுசீனி, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, பீஸ்ஃபுல் ஆக்கணும், நிம்மதி ஆக்கணும். பெருமான் அப்படியா, சரி உட்காரு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் உரை நிகழ்த்தினார்களா? இல்லவே இல்லை தோழர்களே. லா தக்லப், கோவப்படாதப்பா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ நமக்குள்ள கோவம் வருது. இந்த உரையை பேசும்போது உண்மையில் நானே ஃபீல் ஆகிறேன், சார் நம்ம லைஃப்ல எவ்வளோ கோவப்படுறோம் இல்லையா? நான் பெருமானார் அன்றைக்கே சொன்னார் லா தக்லப். மேலும் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார், அடுத்து சரி ஓகே அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்கன்னு மீண்டும் சொன்னாங்க லா தக்லப். தாய் தந்தை எதிர்த்து பேசிடுறோம், உறவுகளை மதிக்காமல் நடந்துடுறோம், என் கோவத்தால் எத்தனை நம்முடைய உறவுகளை இழக்கிறோம் தோழர்களே. இந்த பண்பு நமக்கு வேண்டாம் தோழர்களே. அன்பானவர்களே, நல்ல குணத்தோடு வாழ்வோம், நல்ல மக்களை சம்பாதிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.